இளம் தலைமுறையினர் மாணவர்கள் இந்த அறப்போராட்டத்தில் வெகுவாக பங்கேற்றிருக்கிறார்கள் என்றாலும் தொடங்கி வைத்தது ஒரு அமைப்பு தான், சிஜேபி என்கிற ஒரு அமைப்பு. அது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியால் உருவான அமைப்பு. அவருடைய கிண்டலால், கேலியால், அவருடைய பரிகாசத்தால் வெகுண்டெழுந்த இளம் தலைமுறையினர் அவர் சொன்ன அந்த சொல்லையே ஒரு அமைப்பாக இன்றைக்கு மாற்றி இருக்கிறார்கள். இது உலகின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அரசியல் அரங்கில் உலகளாவிய அளவில் பேசப்படுகிற ஒன்றாக இது மாறி இருக்கிறது. இந்த அறப்போராட்டத்தில் தமிழ்நாடு வழக்கம் போல தனித்து தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு நிற்கிறது. டெல்லியிலே நடக்கிற போராட்டம் நீட் தேர்வை ரத்து செய்யுங்கள் என்று சொல்லுகிறார்கள் என்பதை விட அதை முறைப்படுத்துங்கள், முறைகேட்டுக்கு காரணமான தர்மேந்திர பிரதானை வெளியேற சொல்லுங்கள் என்பதாகத்தான் இருக்கிறது. அப்படித்தான் இந்த போராட்டமே தொடங்கியது, நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் தான் நீட் வேண்டாம், தேசிய அளவில் அதை ரத்து செய்யுங்கள் என்று ஒரு வழி முன்னே நின்று நாம் குரல் கொடுக்கிறோம். இந்த தேசத்திற்கு வழிகாட்டியாக தமிழ்நாடு விளங்குகிறது என்பதற்கு இந்த போராட்டமும் ஒரு சான்று. நானும் எமது கட்சியின் இன்னொரு நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் ரவிக்குமார் அவர்களும் அந்த களத்திற்கு நேரிலே சென்றபோது அங்கே சில தோழர்கள் இருந்தார்கள், அபிஜித் இல்லை. அவர்களோடு உரையாடினோம், காயம்பட்டவர்களை சந்தித்தோம், ஆறுதல் சொன்னோம். அங்கே நடந்த வன்முறையில் RSS குண்டர்களும் இருந்தார்கள் என்கிற தகவலை அவர்கள் சொன்னார்கள். யூனிஃபார்ம் சீருடை அணியாதவர்கள் மட்டுமில்லை, சீருடை அணிந்தவர்கள் கூட பெயரோ அல்லது வேறு அடையாளமோ இல்லாமல் சீருடை மட்டும் அணிந்து வந்த ஒரு கும்பலும் இருந்தார்கள். அவர்கள் எல்லாம் மின்சாரம் பாய்ச்சப்பட்ட குண்டாந்தடிகளை வைத்திருந்தார்கள், எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கிற தடி.